சாவுக்கு நின்றழும்பு முதுகினில் பட்டு துடித்திடும் இயேசுவை நீ எண்ணி பாராய். சாவுக்கு நின்றழும்பு முதுகினில் பட்டு துடித்திடும் இயேசுவை நீ எண்ணி பாராய். கொள்கோதா நோக்கி சிலுவை சுமந்து சென்றாரே இயேசு தள்ளாடி ஐயோ, சென்றாரே இயேசு தள்ளாடி ஐயோ, சென்றாரே இயேசு தள்ளாடி ஐயோ. பாவத்தின் பாரம் சிலுவையில் தாங்கி தள்ளாடும் இயேசுவை கண்ணோக்கி பாராய். பாவி உனக்காய் பரமனம் இயேசு பாரினில் தோன்றி பாடுபட்டாரே, பாரினில் தோன்றி பாடுபட்டாரே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 21 வரை. தியானத்தின் தலைப்பு, சிலுவையில் அறையப்பட்டாயா? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையுண்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 20. வருடந்தோறும் லெந்து நாட்கள் வருகிறது. நாமும் சிலுவை தியானங்களை தியானித்து வருகிறோம். பெரிய வெள்ளியன்று இயேசு சிலுவையில் பேசிய வார்த்தைகளையும் மரணத்தையும் ஓரளவு துக்கத்துடன் தியானிப்பதும் உண்டு. ஆனால் இந்த உணர்வும் துக்கமும் எத்தனை நாட்களுக்கு? இயேசு எனக்காகவே சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை விசுவாசித்தும், என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றி வர கடவன் என்று இயேசு விடுத்த அழைப்பை மனதார அறிந்தும், கிறிஸ்தவன் என்ற பெயரில் வாழுகின்ற நம்மில் எத்தனை பேர் நமக்காக சிலுவை சுமந்த இயேசுவின் நாமத்தில் நமது சிலுவையை சுமந்து அவர் வழி நடக்கவும் அறையப்படவும் நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? அல்லது இனிமேலாவது அறையப்பட ஆயத்தமா? யூத மத வைராக்கியமும் நியாய பிரமாணத்தை கை கொள்ளுகிறவருமாய் இருந்த சவுலுக்கு நடந்தது என்ன? யூத மதத்திற்கு எதிராகவும் சவாலாகவும் யார் எழுந்தாலும் உடனே சனகெரிப் சங்கத்தை கூட்டி அனுமதி பெற்று அதை இல்லாதொழிக்க எந்தவிதமான தயக்கமும் இன்றி போய்விடுவார் சவுல். அப்படியே தான் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி எழுந்தவர்தான் இந்த சவுல். இப்படிப்பட்டவர்களை கண்டாலே அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வர அனுமதி பெற்று புறப்பட்ட அவர் தமஸ்குவை சமீபித்த போது நடந்த சம்பவத்தில் தலை நிமிர்ந்தவன் என்று பெயர் பெற்ற சவுல் தரையிலே விழுந்தான். தன்னுடன் பேசிய சத்தம் கேட்டு நடுங்கி திகைத்தான். அடுத்தது, இதுவரை மேட்டுமையாக பார்த்த கண்கள் பார்வை இழந்திருந்ததை உணர்ந்தான். மொத்தத்தில் சவுல் என்ற படித்தவன், யூதன், ரோம குடியுரிமை கொண்டவன், அதிகாரமிக்கவன் செத்தான். அதாவது அவனுக்குள் இருந்த யாவும் செத்து போனது. நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்று கர்த்தர் இந்த சவுல் என்ற பவுலை குறித்து அனனியாவிடம் சாட்சி கொடுக்கிறார். எப்போது இந்த சாட்சி கொடுக்கப்பட்டது? பவுல் தனக்குள் தானே செத்த பிற்பாடு என்பதை கவனிக்க வேண்டும். அன்று தன் சிலுவையை தூக்கிய பவுல் மரண தண்டனைக்கு ஆளாகும் வரைக்கும் அந்த சிலுவையை இறக்கி வைக்கவில்லை. இதையே பவுல் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் நானும் அறையப்பட்டேன் என்று எழுதுகிறார். இனி பவுல் அல்ல, பவுலின் ஆசை இச்சைகள் அல்ல, அவை சிலுவையில் செத்துவிட்டன. இப்போது அவருக்குள் வாழுவது கிறிஸ்துவே. ஆம், நான் எனக்குள் சாகும் வரைக்கும் கிறிஸ்து எனக்குள் வாழ முடியாது. நான் சாக வேண்டுமானால் என் சிலுவையை சுமந்து அதில் என் ஆசை இச்சைகளை அறைந்து விட வேண்டும். முடியுமா? ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, அனுதினமும் என் சிலுவையை எடுத்துக்கொண்டு உம்மை பின்தொடர்ந்து வர எனக்கு கிருபை தாரும். ஆமேன்.